அண்ணாமலை வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு ஏஎன்ஐல. அம்மா எம்பி அம்மா கேக்குற கேள்வி, இது யாரோ சதி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. He's saying no pre-planned thing. எந்த சதியும் கிடையாது, எந்த கிடையாது. அவங்க விஜய் சார்மு வாட்டர் விஜய் சார்மு அவங்க வந்து தண்ணி வாட்டர் கொடுத்தாங்க அந்த இடம். நம்ம லோக்கல் நிர்வாகம் இருக்குல்ல, அவங்க இதுல செயலிழந்துட்டாங்களா? அது வந்து மாவட்ட நிர்வாகம் சரியில்லை. He's saying the local administration failed. மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரிபடலை. நீங்க சொல்றது விஜய் கட்சி. அண்ணாமலை ஒருத்தர் கூப்பிட்டு நடந்த சம்பவத்தை சொல்லுங்க அப்படின்றாரு. அவரும் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாரு. கரண்ட் எல்லாம் அரசாங்கம் கட் பண்ணவே இல்லை, ஜென்ரேட்டர்ல இவங்க ரூம்குள்ள புகுந்ததுனால ஜென்ரேட்டரோட இடம் மட்டும்தான் ஆஃப் ஆச்சு, அதுவும் கொஞ்ச நேரத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாஜகவுடைய எம்பி ஒருத்தர் கேட்கிறாரு, அரசாங்கம் சதி இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி. அண்ணாமலை கேட்கிறாரு. உடனே அதெல்லாம் சதிலாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி மறுத்த உடனேயே இன்னொரு எம்பி என்ன சொல்றாரு, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை எதுவும் இருக்கா, அவங்க நிர்வாகம் தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேளுங்கன்றாங்க. உடனே அண்ணாமலை இதை எப்படி கேட்கிறாரு, லோக்கல் நிர்வாகம் வந்து சரியில்லையான்னு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி இப்போ டிரான்ஸ்லேட் பண்றாரு. இதுதான் வந்து செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அவங்க ஒன்று கேட்க இவர் ஒரு டிரான்ஸ்லேட்டை மாற்றி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நபர், அந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை விஜய் கட்சி தான் அவங்க சொல்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு, ஆமாங்க விஜயுடைய மாவட்ட செயலாளருடைய நிர்வாகம் சரியில்லைங்க, மாவட்ட நிர்வாகம் சரியில்லை தான் அப்படின்றாங்க. உடனே வந்து ஆஹா அரசாங்கத்துடைய மாவட்ட நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க எழுதுவதை பார்க்க முடியுது. அண்ணாமலை கூட அந்த இடத்துல குறிக்கிறாரு, எங்க விஜய் கட்சி சொல்றீங்களான்னு. அதுக்குள்ள ஹேமமாலினி வேற பேச்சை மாத்துறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்பது அரசாங்கத்தின் சரி இருக்கா அல்லது லோக்கல் நிர்வாகம் சரியில்லாமல் இருக்கிறாங்களா, இப்படி தான் இருந்திருக்கே தவிர உங்களுக்கு என்னங்க ஆச்சு, எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, உங்களுக்கு கடைகள் எதுவும் பாதிப்பாக இருக்கா, அந்த மக்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை ஒழுங்காக கொடுத்தாங்களா, தனியார் மருத்துவமனையிலலாம் வந்து இலவச சிகிச்சைன்னு சொன்னாங்களே அதெல்லாம் சரியாக கொடுத்தாங்களா, அவங்க வந்து உடல் கூராய்வு பண்ணாங்களே அதை சரியாக பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்களா, சரியான ஒரு உதவிகளை அரசாங்கம் உங்களுக்கு செஞ்சுச்சா, இப்படி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையிலேயே ஒரு டெலிகேஷன் குழு அப்படின்னு சொல்லலாம். அந்த மக்கள்கிட்ட இருந்து தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அரசாங்கம் ஏதாவது தப்பு பண்ணால் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இதெல்லாம் மாற்றிக்கிங்கன்னு சொல்லலாம். ஆனால் போனதே ஸ்டாலின் அவர்களை குறை சொல்வதற்காக போய் ஊர்க்க கேள்வி கேட்டு அதில் மூக்கடைப்பை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி நீங்கள் தான் பொறுப்பேற்கணும், முதலமைச்சர் தான் இதில் பொறுப்பு, விஜய்லாம் பொறுப்பு இல்லை, ஏன் உங்களுக்கு விஜய் கூட்டணிக்கு வரணும். எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட அயோக்கியத்தனம் பாருங்க.